இது கம்போசிங் போது நான் தான் இருந்தேன், ரெக்கார்டிங் போது இருந்தேன். இது வந்து மௌலி அண்ணா ஒர்க் பண்ண ஆஃபீஸ் நினைக்கிறேன். டைரக்டர் மௌலி அவர் எங்கள் படத்தில் நடித்தார், சூரியகாந்தில் நடித்தார். அவர் சஜஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஹால் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்ன ஆஃபீஸ் தான் நினைக்கிறேன். இந்த படத்தும் போது எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் அம்மு அக்காவோட அம்மு அக்காவுக்கு வந்து கிரிக்கெட்னா பைத்தியம். அம்மு அக்காவுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் யார்? அம்மு அக்காவுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் வந்து கிறிஸ் ஓல்டுன்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கவாஸ்கரை பிடிக்கும், விஸ்வநாத்தை பிடிக்கும். ஓகே. பிளாக் ஷீப்ஸ் நினைவோ ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சி மசாலா. எவர் கிரீன் சாங். இன்னைக்கும் கணவன் மனைவிக்கு பிரச்சனைனா இந்த பாட்டை எடுத்து கேட்டா. ஆமாம், இந்த பாட்டு வந்து இது கம்போசிங் போது நான் தான் இருந்தேன், ரெக்கார்டிங் போது இருந்தேன். இது பிக்சரைஸ் பண்ணும்போது நான் அப்பப்போ பண்ணேன். இது வந்து மௌலி அண்ணா ஒர்க் பண்ண ஆஃபீஸ் நினைக்கிறேன். ஓகே. நம்ம அவர் பான்சோ ஏதோ நம்ம இவர் இருக்கார், டைரக்டர் மௌலி இருக்கார். அவர் எங்கள் படத்தில் நடித்தார், சூரியகாந்தில் நடித்தார். அவர் சஜஸ்ட் பண்ணி ஒரு பெரிய ஹால் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்ன ஆஃபீஸ் தான் நினைக்கிறேன். அதில் தான் எடுத்தது இந்த இடம். இதில் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இந்த பாட்டை வந்து கவிஞர் கண்ணதாசன் தான் பாடணும், ஒரு சேஞ்சாக இருக்கும் அப்படின்னாங்க. அது வந்து ஜெயலலிதா அம்மாவோட சஜஷன் தான். ஓகே ஓகே. டிஎம்எஸ் தான் பாடுறதா இருந்தது. ஓகே ஓகே. இவங்க வந்து இல்லை கண்ணதாசன் பாடினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாட வச்சாங்க இந்த பாட்டு. இந்த படத்தும் போது எனக்கும் ஜெயலலிதாவுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் அம்மு அக்காவோட அம்மு அக்காவுக்கு வந்து கிரிக்கெட்னா பைத்தியம். அவங்க சின்ன ஒரு டிரான்சிஸ்டர் வச்சு, பச்சை கலர் டிரான்சிஸ்டர். அந்த டிரான்சிஸ்டரில் வந்து அப்போல்லாம் இங்கே டெஸ்ட் மேட்ச் தான் இருக்கும், ஸ்கோர் கேட்கணும் அது. ஸோ அவங்க செட்டுக்குள்ளே போய் இது பண்ணணும், நான் தான் கம்ப்ளீட்டாக இது பண்ணுவோம். வந்துட்டு என்ன ஸ்கோருன்னா இந்த மாதிரி இல்லை 100 for 1 தான் போயிருக்கு அப்படின்னு. ஐயோ ஸ்பின்னரை கொண்டு வர மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, பிச்சு அப்படி இருக்கும், எந்த சமயத்தில் ஸ்பின்னரை கொண்டு வரணும், எந்த இதுன்னா அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. டெக்னிக்கலி பயங்கர இது. ஐயோ ஸ்பின்னரை கொண்டு வந்தால் விக்கெட் எடுக்கணும்னு. அதே மாதிரி பிரசன்னாவை கொண்டு வருவாங்க, பார்த்தோம்னா கரெக்டாக அந்த ஓவரில் இது பண்ணும். அதில் என்னென்னா அப்போல்லாம் வந்து கமெண்ட்ரேட்டர் வந்து இந்த லாலா அமர்நாத்னு ஒரு கமெண்ட்ரேட்டர் இருப்பார், நிறைய பேர். வேர்ல்டு கப் இல்லை இப்போ இல்லை, அவர் வந்து நம்ம அந்த டீமில் 1972-73 சொல்கிறேன் அந்த இப்போ இல்லை. அவர் எப்போவுமே நிறைய பேசுவதை தவிர அவுட் ஆகிட்டான்னா அது சொல்ல மாட்டார். அவுட் ஆகிட்டான் போல இருக்கு பாரு, அவன் பாரு கதை அளக்கிறான், இவங்க எல்லாம் பெவிலியில் போய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான்னு திட்டுவாங்க. அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். அவர்கிட்ட கோபாலன் ஒரு மேக்கப் பண்ணிருந்தார், சீனிவாசன் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரு, காசின்னு ஒரு டச்சப் பாய். இந்த காசி இஸ் ஸ்டில் தேர். இப்போ இதில் இருக்கார், நம்ம தனியாக டெய்லராக இருக்கார். இப்போ ஜெயலலிதா ரொம்ப வருஷமாக இருந்தார். நான் ஐ திங்க் சச்சு அம்மா கூட சொன்னாங்க, நான் இந்த துணி கொடுத்தேன்டா அவங்களுக்கு அப்படின்னாரு. இப்போ 2 தைச்சு கொடுத்தாண்டா, வந்தாண்டா, பேசினேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு இது இருக்கும், எல்லாம் கலகலன்னு இருப்போம். நாங்கள் வந்து கிரிக்கெட் மேட்சை பற்றி இப்போ பேசினோம்னா முத்துராமனுக்கு சுத்தமாக பிடிக்காது. என்ன கிரிக்கெட் மேட்ச், ஒரு இது கிடையாது, ஒரு எக்ஸசைஸ் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. பீலேன்னு ஒரு ஃபுட்பால் பிளேயர் பிரமாதமாக அடிப்பான், அடிக்கிற ஷாட் எல்லாம் பார்க்கணுமே, அது இது. சரி நீங்கள் சொல்லிட்டு போங்க, நாங்கள் இதை கேட்டுட்டு வரோம். 2 பேரும் இப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு விட்டுருவோம். அம்மாவுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் யார்? அம்மாவுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர் வந்து கிறிஸ் ஓல்டுன்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கவாஸ்கரை பிடிக்கும், விஸ்வநாத்தை பிடிக்கும். விஸ்வநாத்தை பிடிக்கும். போலிங் வந்து பிரசன்னா. போலிங்கில் பிரசன்னா, அவங்க பிரசன்னா வந்து வந்தால் பிரமாதமாக இருக்கும்னு அந்த நான் இதுன்னு. அதே மாதிரி நிறைய அவங்களுக்கு இது பண்ணும். சோபர்ஸ் பிடிக்கும், சோபர்ஸ் பிடிக்கும், கேரி சோபர்ஸ் பிடிக்கும், நிறைய அவங்களுக்கு இருக்கும். அது கலாட்டமாக இருக்கும். இவங்களில் ஒய்ஜி மகேந்திரன் அந்த ஒரு ட்ரூப் ஒன்று இருக்குது, அதை போய் நேரக்க
சப்பலாக்கட்டை, அதுக்கப்புறம் கஞ்சிரா எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஸ்டேடியம் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு நான் ஒரு தடவை இவங்களோட போனோம், யாரோ அவுட் ஆன, ஐயோ பூட்டாரு, எங்க பூட்டாரு, மேட்சை கவுத்துட்டாரு அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க. ஒவ்வொருத்தரும் பாடுவாங்க. அது வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்னா ஒரு கலாட்டாவாக இருக்கும். அது லாஸ்ட் லைனில் இவங்க ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் அடிச்சு கிடிச்சு பண்ணி இது பண்ணி இப்போ தானே சியாஸ் காலத்தில் வந்திருக்கு. அப்போ இவங்களை பார்க்கறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்கும். ஆமாம், அதெல்லாம் நாங்கள் நல்லா ரசித்தோம். ஒரு சினிமாங்கிறது இப்போ ஒரு க்ளோஸ்டு ஒரு இதுவாக இருக்கிறது, இதுவாக போயிடுத்தது. அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் நாங்கள் ரசிப்போம். இந்த படம் மட்டும் இல்லை, நிறைய வெளிப்படங்களும் பற்றி பேசுவோம், வெளிப்படங்கள் நடந்த விஷயங்கள்லாம் பேசுவோம். ஒரு உதாரணம் என்னென்னா, நம்ம இது இருக்கு இல்லையா, சுமதி அண்ட் சுந்தரி, சிவாஜி அந்த படத்தில் இந்த சித்ராவில் கோபு மாமான்னு ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீதர்ட்ட இருக்கார். அவர் மாதிரி குசும்பு உலகத்தில் கிடையவே கிடையாது. பயங்கர குசும்பு. அவரும் சிவி ராஜேந்திரன் பர்சன்ட்டுக்கு எல்லாரையும் கலைப்பார். இதில் ஜனங்களை கலாய்க்கணும்னு சொல்லிட்டு தங்கவேல் அவர் தான், கோபு சார் தான். ஆமாம் ஆமாம், இவர் இங்கே என்ன பண்ணாங்க, ஜனங்களை கலாய்க்க பண்ணாங்க, ரசிகர்களை கலெக்ட் பண்ண. அதனால என்னன்னா, சுமதி அண்ட் சுந்தரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆலயமாகும் மங்கை மனதுன்னு அதில் பார்த்தோன்னா இந்த சுதர்ஷன் சொல்லிட்டு நாயகனில் ஒரு ரெட்டியாக நடிப்பார்ல, அவர் தான் அவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் டூயட் சாங்கு ஆலயமாகும் மங்கை மனதுன்னு பட்டு கட்டில் தாலி அதெல்லாம் என்னமோ வரும் அந்த லிரிக்ஸ். அந்த மாதிரிலாம் எடுத்து இது பண்ணாங்க. அது என்னாச்சு, நூர்ஜஹான் தேட்டரில் இவங்க எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க படத்தை. பார்த்த உடனே ஒரு கழுவி, என்னடா நீ நம்ம போய் ராமராவ் படத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டியே, சிவாஜி படம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவர் பையனை போட்டு திட்டிருக்காங்க. அதோட அதுக்கப்புறம் பையன் வெளியில் போஸ்டரை பார்த்து இந்த பேனரில் இருக்குமே, அது ஐயா இது சிவாஜி படம் தான் ஐயா அப்படின்ட்டு பண்ண. அதுக்கப்புறம் மொல்லமாக காமிச்சிட்டு அதை ஷூட்டிங்னு காமிச்சு ஆர்டிஸ்ட்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆமாம், அது இது சொன்ன உடனே நாங்கள் விழுந்து எப்படி வந்துன்னு காசி நரேட் பண்ண நாங்கள் பயங்கரமாக இது பண்ணோம். ஜெயலலிதாமா விழுந்து சிரிச்சிருந்தாங்க. அது எப்படி ஜனங்களை போய் ஒருத்தரை கலாய்ப்பாங்க, ஜனங்களை கலாய்க்கிறதுங்கிறது இது இவங்க 2 பேர் தான் பண்ணுவாங்க. ஆமாம், ஆரம்பிச்சது தான். இதெல்லாம் பற்றி நிறைய ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஷூட்டிங்கிறதே அப்பார்ட் ஃப்ரம் ஃபிலிம் மேக்கிங் ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். ப்ராசஸை என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஆமாம், என்ஜாய்மெண்ட் இருக்கும். அப்புறம் வெளியூருக்கு போனால் அங்கே என்ஜாய் இது பண்ணுவோம், ஒரே கலாட்டா நடக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஒரு எல்லா விதமான எமோஷன்ஸும் இருக்கும் அது.